வெல்கம் டு கார்த்திஸ் உலகம். இன்னைக்கு நம்ம சுவையான உளுந்தங்களி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. இது உங்க எல்லாத்துக்குமே எப்படி பண்றதுன்னு தெரியும். இருந்தாலும் நாங்க எப்படி செய்யறோம் அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்காண்டி நம்ம உலகத்துக்குள்ள போலாம். கார்த்திஸ் உலகம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக நான் 2 கப் களிமாவு எடுத்து வச்சிருக்கேன். கிராம் கணக்கில் பார்க்கணும்னா 250 கிராம் களிமாவு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 250 கிராம் கருப்பட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த களிமாவை நாங்கள் வீட்டிலேயே தான் தயாரித்தோம். இந்த மாவை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ கருப்பு உளுந்து ப்ளஸ் 50 கிராம் சுக்கு, 25 கிராம் வெந்தயம், இதெல்லாம் 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. காய்ஞ்ச பிறகு நீங்கள் மிஷினில் கொடுத்து இதை திரிச்சு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து தான் நான் இன்னைக்கு களி செய்யறதுக்காண்டி 250 கிராம் களிமாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த 250 கிராம் கருப்பட்டியை நான் 200 ml தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த கருப்பட்டி தண்ணியை நான் வடிகட்டி ஒரு கடாயில் ஊற்றி வச்சிருக்கேன். கை பொறுக்கிற அளவு இந்த தண்ணி ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க களிமாவை அப்படியே பரப்பனால இதில் போடணும். நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல மாவு போட்டோன்னா மாவு கட்டி பிடிச்சிரும். அதனால தான் நான் பரப்பி போட சொல்கிறேன். அடியில் இருக்க கருப்பட்டி தண்ணி நல்லா வத்தணும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி அடியில இருந்து அப்படியே கொதிச்சு வருது. இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிண்டணும். அப்போ தான் களி நல்லா வெந்து வரும். களிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். நம்ம எண்ணெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு கிண்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒருவேளை களி வெந்துடுச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியே கக்கிரும். களிமாவுக்கு நீங்க கருப்பு உளுந்து ஆட் பண்றதுக்கு பதிலா உடைச்ச தொளி உளுந்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, களி நல்லா வெந்து வருது. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி மறுபடியும் கிண்டிக்கும். இப்போ களி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கார்த்திஸ் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.